பகத்சிங்கை பாருங்க, அது வெற்றி சொல்லல, தியாகத்தின் அடையாளம். பகத்சிங்கை பார்க்க தூக்கு தண்டனை நிர்ணயிச்சுட்டாங்க. அம்மா வர்றா, டெய்லி சிறைச்சாலைக்கு வர்றா. பகத்சிங்கு நினப்பு, அம்மா ரொம்ப கவலைப்படுவான், நம்ம சாக போகிறோம்னு. பார்க்க வேணாம், நம்ம மனசு சங்கடப்படும், அவன் மனசு சங்கடப்படும் நினைக்கிறார். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு போராடி, என போர்க்குணம் மிக்கவனை பெற்ற தாய் அல்லவா, வீரத்தாய். போராடி பகத்சிங்கை சந்திக்கிறான். மகன்கிட்ட கேட்குறான், நீ மரணத்தை தழுவப் போகிறாய் என்று இந்த அம்மா கவலைப்படவில்லை. இப்படி ஒரு வீர திருமகனை என் வயிறு பெற்றதே, அந்த புனித வயிறை பெற்றதற்காக நன்றி சொல்லத்தான் வந்தேன் மகனே. ஆனால் அப்பா வேற மாதிரி. என் மகன் அன்னைக்கு ஊர்லேயே கடிதம் எழுதினார். பகத்சிங் சொல்கிறாரு, எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் நெஞ்சுக்கு நேரே குண்டுகளை கொடு என்று கேட்டாரோ அப்படி பகத்சிங் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள். வேறு எவராவது செய்திருந்தால் நான் தாங்கிக் கொண்டிருப்பேன். என் அப்பா அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாரே, இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் எழுதியதற்காக, நான் ஊரில் இல்லை என்று சொன்னதற்காக நான் வெட்கப்படுகிறேன். நான் எந்த மரணத்தையும் பரிசாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அவர் கேட்ட பிச்சை என்ன? உயிர் பிச்சை அல்ல. எனக்கு என் தாய்மண்ணின் மீது என் ரத்தம் சிந்த வேண்டும். ஒரு கோழையைப் போல என்னை தூக்கு கயிற்றில் இடாதே. துப்பாக்கி குண்டுகளாலோ பீரங்கியாலோ என்னை தகர்த்தேறி விழுகிற ரத்தம் என் தாய்மண்ணுக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டவன் பகத்சிங்.